மீடியா நண்பர்களும் மீடியா நண்பர்களும் இந்த தினம் தயவு செய்து புதிய நீதி கட்சியுடைய பொதுக்குழு விரைவில் கூட இருக்கிறது. அதில் அரசியல் கருத்துக்கள் அல்லது உங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக பதிலளிக்கிறோம். எந்தெந்த தொகுதியை கேட்டிருக்கிறோம், என்ன நிலைப்பாடு என்பதையெல்லாம் அடுத்த பொதுக்குழுவிலே நிச்சயமாக உங்களுக்கு பதிவு செய்கிறோம். இது முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு தருகிறோம். செக்கெழுத்த செம்மல் நம்முடைய தெய்வத்திரு வ.உ.சி. அவர்கள், வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் அவர் வடநாட்டிலே பிறந்திருந்தால் வல்லபாய் பட்டேலுக்கு நிகராக அவர் போற்றப்பட்டிருப்பார். அவர் தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில், தென் தமிழகத்தில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் சுதந்திர தீபத்தை ஏற்றி வைத்து நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் ஆங்கிலத்திலேயே மிக புலமைப்பட்டவர். பிரிட்டிஷ்காரனை விட அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர். அவர் நினைத்திருந்தால் அன்றைய தினம் ராவ் பகதூர் சம்பட்டம் பெற்று அவர் செல்வ சீமானாக வாழ்ந்தவர். அன்றைய தினமே 2 கப்பல்களை வாங்கி வந்து சுதேசி கப்பல்களை வங்கக்கடலை விட்டு ஆங்கிலேயனுக்கு எதிராக அவர்கள் வெளியேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அந்த பணிகளை செய்தனர். தூத்துக்குடியிலே தொழிற்சங்கம் பிரச்சனை வரும்போது தன்னுடைய மனைவியினுடைய அத்துணை நகைகளையும் தொழிலாளர்களுக்காக கொடுத்து உதவியவர். செல்வசீமான் செக்கிழுக்கின்ற வரை அவர் தள்ளப்பட்டார். இரட்டை ஆயுள் தண்டனை அவருக்கு கிடைத்தது. அவர் நினைத்திருந்தால் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அவருக்கு உரிய அந்தஸ்து, உரிய புகழ் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஆகவே தான் வ.உ.சி. ஓடியிலே ஒரு வெங்கல சிலையை வைத்தோம், சின்னாலப்பட்டியிலே ஒரு வெங்கல சிலை வைத்தோம், ஆத்தூரிலே ஒரு வெங்கல சிலை வைத்தோம், திண்டுக்கல்லிலே ஒரு வெங்கல சிலையை அமைத்தோம். ஒரு 3 மாதத்திற்கு முன்பு ராஜபாளையத்திலே ஒரு வெங்கல சிலை 11 அடி சிலையை வைத்திருக்கிறோம். இப்பொழுது உலகமே போற்றக்கூடிய வகையில் 110 அடி உயர சிலை, அது அகலத்திலே வரும்போது 60, 50, 40 என்ற கணக்கிலே ஒரு வித்தியாசமான ஒரு சிலையை, ஒரு புகழ்பெற்ற ஒரு சிலையை மதுரை மாவட்டத்திலே, மதுரை நகரிலே வைக்க முடிவெடுத்திருக்கிறோம். முழுக்க முழுக்க நம்முடைய அந்த இடம் அமைவதற்கு பிடிஆர் கல்லூரியினுடைய தலைவர் தனவேல் அவர்கள் 2.25 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை கட்டுகின்ற முழு பொறுப்பை ஏசிஎஸ் அறக்கட்டளை எடுத்து நடத்த இருக்கிறது. கிட்டத்தட்ட 9 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் நிச்சயமாக அது கணக்கிலே வரும். அதிலே இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், ஒரு 2 பெரிய லிஃப்ட்டுகளை தானியக்கி கொண்டு செல்ல இருக்கிறோம். அவருடைய 100வது அடியிலே 110வது அடியிலே இருந்து அவரது புஜத்திற்கு பக்கத்திலே நின்று அவருடைய முகத்தை பார்க்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த இருக்கிறோம் என்ற நல்ல செய்தியும், அது ஒரு சுற்றுலா மையமாக அது மாற்றப்பட வேண்டும். அதற்கான பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக உலக முதலியார்கள் வேளாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் இம்பா, இம்பா போன்ற அத்துணை பொறுப்புகளிலே இருக்கின்றவர்களும் இதிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் இந்த சிலையை செய்யக்கூடியவர் உலக புகழ்பெற்ற பத்திகே மலேசியாவில் இருக்கின்ற முருகன் சிலை அமைத்தாரே,
அவர்தான் நம்முடைய சபையை திருவாரூரை சார்ந்தவர். அதற்கு அடுத்து ரத்தனகிரியிலே ஒரு முருகன் சிலையை ஒரு 70 அடியிலே செய்திருக்கிறார்கள். இன்னும் பல சிலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். சிலை மட்டும் 110 அடி வரும். அதனுடைய பீடம் 15 அல்லது 20 அடியோ வரும். மொத்தத்திலே அது 140 அடி அளவுக்கு நிச்சயமாக அந்த சிலை வடிவமைக்கப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியும், இதற்கு அடிக்கல் நாட்டு விழா செய்வதற்கு இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. இதை அடிக்கல் நாட்டுவதற்கு தமிழகத்தை சார்ந்த இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் நம்முடைய மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கல் நாட்ட வருகை தருகிறார். 22ஆம் தேதி அவருடைய ப்ரோக்ராம் 4 இருந்து 5 வரை 1 மணி நேரம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக 2 மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சிகள் தேவார பாடல்களோடு துவங்க இருக்கிறது. ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி என்பதை எத்தனையோ செய்திகளுக்கு இடம் கொடுக்கின்ற நீங்கள், எத்தனையோ செய்திகளை நீங்கள் நினைத்தால் யாரையும் மேலே கொண்டு வரலாம், நீங்கள் நினைத்தால் யாரையும் மேலே கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு பேனாவும் உங்களுடைய ஃபோனும் உங்களுடைய கேமராவும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நாட்டிற்காக உயிர் நீத்த நம்முடைய வஉசி அவர்களுடைய நினைவை, இந்த சிறப்பான நிகழ்வை தங்கள் தொலைக்காட்சியிலேயும் தங்கள் ஊடகங்களிலேயும் செய்திகளை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழக மக்களும் வெள்ளாள மக்களும் பிள்ளைமார்களும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வரும்போது அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அது மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசுடைய திட்டத்தில் செய்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஏசிஎஸ் அறக்கட்டளை எடுத்து செய்கிறது. அது அரசாங்கம் இதற்கு பின்னால் என்ன நிலைமை எடுப்பார்கள் என்று போகலான்னு இருக்கிறது. 140 அடி சிலைக்கு 2 ஏக்கரா போகும். 2 ஏக்கரானா அந்த 2 ஏக்கராவுடைய அது சிலை அமையக்கூடிய இடம் NH 4 தேசிய நெடுஞ்சாலை மதுரையிலே 4 அமைய இருக்கிறது. சோகோ முன்பாக அது அமைய இருக்கிறது. டுவர்ட்ஸ் ஏர்போர்ட்டுக்கு போகின்ற வழியிலே தேசிய நெடுஞ்சாலையிலே இது அமைய இருக்கிறது என்ற நல்ல செய்தியும், அதை நம்முடைய பிடிஆர் கல்லூரியுடைய தலைவர் அவர்கள் இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள். கையெழுத்து போட்டு அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த இடத்திலே தெரிவித்துள்ளேன். ஆண்டு முதலாக உங்களை சந்திக்கிறேன். எல்லாரும் உணவகத்துக்கு இதிலே தன்னுடைய பங்கு வேண்டும் என்று நினைக்கின்ற வெள்ளாளர்கள், பிள்ளைமார்கள், தமிழகத்தைச் சேர்ந்த தேசியவாதிகள் யார் வேண்டுமானாலும் இதற்கு நிதி அளிக்கலாம். இன்னும் பெரிய அளவில் கொண்டு போயிடுவோம். அவருக்கு வேண்டிய நூலகம், அதுக்கு வேண்டிய ஒரு ஹால், ஒரு தியான மண்டபம், ஒரு சுற்றுலா ஒரு இடம், நீர்வீழ்ச்சி, ஃபவுண்டன்கள், இதுபோல ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா மையமாக மாற்றப்படும். மற்றவர்கள் இதற்கு உதவ முன்வரும்போது 15 மாதம் 15 மாதம் சொல்லுங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் பேசுங்க. தியாகி ஐயா வஉசி அவர்களுடைய திருவுருவம் ஐயா குறிப்பிட்டது போன்று 110 அடி வேணும். அது கான்கிரீட்டாக செய்யக்கூடியது. அதனுடைய தோற்றம் ஐயா அவர்கள் தான் வடிவமைத்தார். மிக கம்பீரமாக அந்த செங்கோலை ஊன்றி மிக கம்பீரமாக, இதுவரை நீங்கள் மற்ற சிலைகள் விட இது மிகவும் அருமையாக 3 முறை நடவடித்து இதனுடைய அமைப்புகளை மாற்றி தியாகி அவர்கள் கம்பீரமாக சிலை அமைக்க வேண்டும் என
20 வந்து வடிவமைத்திருந்தார்கள். அதன்படி அவங்களுடைய நடுவில் வித்து எவ்வளோ, கீழே வித்து எவ்வளோ, மேலே எவ்வளோ? மொத்தம் முகம் மட்டும் ஒரு 15 அடி உயரம், 15 அடி வரும். இதோடைய ஷோல்டர் வந்து 36 அடி இருக்கும். மற்றபடி இடுப்பாண்ட 60 அடி. இதுபாண்ட வந்து ஒரு 45 to 50 அடி வரும். இதெல்லாம் வந்து அளவுப்படி எங்களுக்கு வரவழைத்து செய்தார்கள். அந்த கோல் மட்டுமே வந்து ஒரு 60 அடி உயரம். அவருடைய கையில் வைத்திருக்கிற ஸ்டிக்கருங்கிற கைப்பு அது வந்து அழகாக ஒரு ஸ்டிக்கராக எல்லாம் வடிவமைத்து தங்கப்புடியெல்லாம் போட்டாங்க. அதனால ஒரு ஜெமீன்தார்கள் வைத்திருப்பார்கள், அதுபோன்று செய்ய வேண்டும் என ஐயா எங்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அதன்படி செய்திருக்கிறோம். 15 மாதத்திற்குள் முடிக்கணும்னு ஐயா எங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கான பணிகள்லாம் நாங்கள் தொடங்கிட்டோம். அதுக்கான மாடல் மற்ற விஷயம் எல்லாமே நாங்கள் இன்றையிலிருந்து எங்களுக்கு தொடங்குவதற்கு எங்களுக்கு உத்தரவிட்டாங்க. அது பணிகள்லாம் மாடல் செய்வதற்கு வரைபடம் இது பாண்டிய ஒரு மற்ற விஷயங்கள்லாம் வந்து சார் எப்போ அடிக்கல் ஆடுறீங்க சார்? இந்த தான் அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் எல்லாம் அப்படியே வச்சுருங்க. அப்படியே இருக்கீங்க. ஸ்ட்ரைட்டாக போறீங்க. யார் திறந்து வைக்க வேண்டும் என்று என்னை கேட்டார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சிலை திறக்கிறார்கள், கலந்து கொண்டு அவர் திறந்து வைக்கிறார்கள். இது நல்ல செய்தியும் அது. இதே கலர் தான் வரும், இதே வேட்டி தான். இந்த ஸ்டிக்கு, இந்த அடிப்படி, இந்த முகம், இந்த கலர் இது அப்படியே வரும். உட்கார்ந்து மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. உட்காந்து சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் சார். 15 மாதம் கேட்டிருக்கிறார்கள். அது கடைசியில் ஒரு மழை காலம் அது போல வரும்போது ஒரு மாதம் இருக்கலாம். மொத்தத்தில் 18 மாதத்திற்குள்ளாக இந்த சிலை திறப்பு விழா 1 கோடி மக்களை வைத்து அந்த விழா நடைபெற இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து இதை திறந்து வைக்க முடிவெடுத்திருக்கிறோம் என்ற நல்ல செய்தியும் இவர்களிடம் பகிர்ந்திருக்கிறோம். ஒரு 20 அடி வரும். அப்படி வரும்போது 120 அடி வரும். இன்னொரு 5 அடி, 7 அடி, 130 அடி கொண்டு போகலான்ற முயற்சிகளும் பின்னால் எடுக்கப்படும் என்ற செய்தியும் அனைவருக்கும் நன்றி.